இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் நந்தினி பிரகாஷ் அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். Dr. Nandini Prakash is the director of Sai Kala Shrishti and holds degrees including DMT, PGD in Bharatanatyam and a PhD in music. With a profound dedication to Carnatic music and Bharatanatyam since 1998, she has served as a guru and head of the department at Lalit Kala Kshetra for over 13 years in the Faculty of Performing Arts. Her career spans about 25 years, during which she has passionately nurtured learners in these traditional art forms. Since 2012, Dr. Nandini Prakash has been inspiring students to her institution, Sai Kala Shrishti, which is a dedicated place for fine arts. She is also an assistant professor in the Department of Music at Avinashi Lingam University and actively uplifts budding artists through her trust, which seeks to support talented individuals in learning and achieving their passion. Dr. Nandini Prakash has choreographed Bharatanatyam Arangetrams and Salangai Pujas of her students. She has also rendered mesmerizing musical feasts at various Carnatic musical festivals and has been honored with the title Sadir Asan. டாக்டர் நந்தினி பிரகாஷ் அவர்களை சிறப்புரை வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். குருபியோ நமக. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். பரதத்துக்கென்று ஒரு ஆலயம், பரதாலயம், அதற்கு மூல கடவுளாக விளங்கும் அமுதா தண்டபாணி அக்கா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கும் தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு உறுதுணையாக பரதாலயத்தை தழைத்தோங்க வைத்து கொண்டிருக்கும் மாதுளா கிஷோர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவையோருக்கும் என் தாழ்ந்த வணக்கங்கள். ஒரு அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு மாதுளாவுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அமுதாக்காவை பற்றி நான் முதல் சொல்லணும். அமுதாக்கா ஒரு 98s எங்களுக்கு தெரியும் போது அக்கா ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப கோபம் அப்படின்னா அந்த கலைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை, அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும், ரொம்ப மரியாதையாகவும் இருக்கும். அப்படியே நான் அந்த அக்காவை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். என்னோடய அரங்கேற்றத்துக்கு முதல் தடவையும் அவங்கள நான் அழைச்ச போது அவங்க என்கிட்ட பேசின விதத்தை பார்க்கும்போது அக்கா கிட்ட நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஆக்சுவலாக தோணுச்சு. நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே அவங்கக்கிட்ட போய் நான் பேசியிருக்கலாம், நிறையா கற்றுருக்கலாம், நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்கக்கிட்ட. அவங்களோட பொண்ணாவே நீ பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. டவுன் டு எர்த். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்கள நான் என்னோடய அரங்கேற்றத்துக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்கும் போது நான் அவ்வளோ பயப்படுறேன் அக்கா கிட்ட பேசுறதுக்கு. அவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாங்க. ஸோ எனக்கு அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக அக்கா, ஒரு குருவாக எனக்கு உணர ஆரம்பித்தேன். அது முடிஞ்ச ஒரு குறுகிய காலத்திலேயே எனக்கு உங்களோட பரதாலயத்தில் என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது 3 குழந்தைங்க, ஐயா சொன்ன மாதிரி ஸ்ரீத்துவம் நிறைந்த குழந்தைகள். 3 பேருடைய பெயர்களிலும் ஸ்ரீ இருக்குது. அவ்வளோ அந்த ஒற்றுமையே பயங்கரமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் அவங்க ஆடும்போது இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் ரொம்ப அழகாக, அந்த ஒருத்தர் மிஸ் பண்ணவே இல்லை, ஒரே மாதிரி ஆடினாங்க. குழந்தைங்க ஆடும்போது நீங்கள்லாம் என்ன கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி தான் குருமார்கள் நாங்களும் கற்றுக்குறோம். அவங்க உள்ளே வர்றது, வெளியில் போகிறது, கரெக்டாக 8 கவுண்ட்ஸ் கரெக்டாக உள்ள வெளியில் போகிறது, ஒரே மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் எல்லாருமே கற்றுக்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் ரொம்ப நான் அட்மையர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட நட்டுவாங்கம் அவ்வளோ தெளிவாக இருந்தது. படிக்கும் பொழுதே அரங்கேற்றம் முடித்த குழந்தைங்களுக்கு உடனே நட்டுவாங்கத்தில் ஒரு பயிற்சி, அதுவும் ரொம்ப அட்மைரிங்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பக்கவாத்தியம் இல்லைன்னா எப்படி? அதனால் புழக்கொடி நவீன், பவானி கிஷோர் அவர்கள், பாலக்காடு சிவராமகிருஷ்ணன், இவங்கெல்லாம் எனக்கு புதியவர்கள் அல்ல. எங்களோட நிகழ்ச்சிகளுக்கும் இவங்க தான் எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடியவர்கள், பக்கவாத்தியக்காரர்கள். இவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னு அவசியமே இல்லை. உங்களுடைய பெருமைகளெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. அவ்வளோ உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு
நடன கலைஞருக்கும் சரி, அடுத்தது நட்டுவாங்கம் செய்யக்கூடிய ஆசிரியருக்கும் சரி, அவங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய மேன்மையும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு. உருப்படிகள், நடன உருப்படிகள், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நடன உருப்படிகள் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாகவும் நல்லாவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. குழந்தைங்க நல்லா சிரிச்சுட்டு நல்ல மெச்சூரிட்டி, ஒரு சலங்க பூஜை பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தது. அவங்களுடைய அபிநயமும் நிருத்தியமும் அங்க சுத்தமும் ரொம்ப அழகாக இருந்தது. அவர்களை மிக அழகாக வெளிக்காட்டிய மகேஷ் அவர்களுடைய முக மேக்கப் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அப்புறம் சவுண்ட் அதே மாதிரி ஐயப்பன் அண்ணா சொல்லவே வேண்டாம். ஐயா சொன்ன மாதிரி அவர் உங்களுக்கு மட்டும் அசட் இல்லை சார், எங்கள் எல்லாருக்குமே அவர் அசட். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கோரியோ பண்ணி ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை அத்தாட்சியாக நம்ம கடைசி வரைக்கும் அதை பார்த்து மகிழ்வதுக்கூடியான ஒரு அத்தாட்சி அவர் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதனால் ரொம்ப அருமையான ஒரு டீம், அந்த டீமில் ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு மிக மிக நன்றி. ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது. ஐயா எப்படி ஒரு கலைஞர் எப்படி வேணாலும் ஃப்ளரிஷ் ஆகலான்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பெண் கலைஞர்கள் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகி ரொம்ப அந்த கலையில் வேரூன்றி வரணுன்னா அவங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறதா அவர்களுடைய துணைகள் தான். அது ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ என் கணவர் எனக்கு துணையாக இருக்கிறனால தான் நான் இவ்வளோ தூரம் நின்று இருக்கிற மாதிரி அப்போ ஐயா துணையாக இருந்தனால தான் அமுதாக்கா இவ்வளோ ஃப்ளரிஷ் ஆக முடிஞ்சுது. சேம் வைஸ் பவானி, கிஷோர். ஸோ இவங்களோட துணைகள் இல்லாமல் நாங்கள் இது மாதிரி முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இப்போவும் நிறைய பெண் கலைஞர்கள் ரொம்ப அழகாக மேலே வர்றது ரொம்ப ஆசையாக இருக்கும், அழகாகவும் இருக்குது. உங்கள் குழந்தைங்களும் அது மாதிரி தான் மென்மேலும் இந்த நடன பயின்று மென்மேலும் வளர்ந்து இதில் வேறு ஊன்றி அவருடைய கலையை பரப்பணும்னு நான் ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிறேன். பெற்றோர்கள் சலங்க பூஜை முடித்த உடனே அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம அரங்கேற்றம் வரணும். அரங்கேற்றம் முடிஞ்சோன்னே அரங்கேற்றம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லாமல் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க அழகாக எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மாதுளாவோட ப்ரொடக்ஷன்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு பக்கத்துணையாக இவங்களோட இசையமைப்பு அமைக்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன்ஸில் குழந்தைங்க பங்கு பெறணும், நிறைய இடத்துல போய் ஆடணும். அதனால் சலங்க பூஜையும் அரங்கேற்றம் மட்டுமே ஒரு டார்கெட்டாக வச்சு குழந்தைகள் கற்றுக்காமல் பெற்றோர்களும் இதை புரிந்து கொண்டு குழந்தைங்களை மேலும் மேலும் இந்த கலைகளை வளர்த்து விட்டு அவங்க ரொம்ப மேலோங்கி இந்த கலைகளில் இருக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பழைத்து மிக்க நன்றி. நன்றி. டாக்டர் நந்தினி பிரகாஷ் அவர்களுக்கு மரியாதை செய்ய திருமதி கீதாஞ்சலி அவர்களை அழைக்கிறோம்.